குர்த்தி சென்டரில் ஒரு நீளமான ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பட்டி மாதிரி வச்சு தைப்பாங்க இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லெங்த் வேணுமோ அவ்வளோ லெங்த் எடுத்துக்கோங்க. நான் பிரெத்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். துணியை 2ஆக மடித்து அதோட பேக் சைடில் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. இந்த துணியோட அகலத்தோட சென்டர் பாயிண்ட்டை நான் மடக்கி இந்த இடத்த ஷார்ப் பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த சென்டரோட மிட் பாயிண்ட்டையும் இதே மாதிரி மடக்கி வச்சு ஷார்ப் பண்ணிக்கலாம். சென்டர் ஃபோல்ட் ஆக்கி அதை இப்போ நான் எப்படி தைக்கிறேனோ அந்த மாதிரி தைச்சுக்கோங்க. நீல வாக்கில் இப்படி திறந்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் 2 பக்கமும் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, மேலே இருக்கிற துணியை கீழ்ப்பக்க துணி மேலே வைங்க. சைடு எட்ஜை மட்டும் நான் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு உள்ள உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் டிசைன் வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். குர்த்தியோட சென்டரில் நெக்கு கீழே இருக்கிற போர்ஷனில் பட்டன்ஸ் வச்சு தைச்சிருப்பாங்க. அதோட ஃபோட்டோஸை நான் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் கை போர்ஷன்லேயும் இந்த மாதிரி தான் அட்டாச்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.